என்னது அவ்வளோ ஈஸியாவா? இவ்வளோ ஈஸியா? கால் பண்ண, இடத்த சொல்லு, நம்ம வீட்டு ஆளுங்க நம்மள எப்படி பாத்துப்பாங்க அப்படி பாத்துப்பாங்க. போலாமா? இப்படிங்கிறதுக்குள்ள ஒரு செம ஜிடி ஹாலிடேக்கு பீர் வாசனை வரும். அந்த அளவுக்கு துர்நாற்றமா இருக்கும் சார். ஒரு துர்நாற்றத்தோட கலந்த தண்ணி தான் வருது. எங்களுக்கு வேற வழி இல்ல. எங்க ஊரே இப்ப இந்த கேன் 20 லிட்டர் கேன்ல தான் மினரல் வாட்டர் தான் வாங்கி குடிக்கிறாங்க. ஆனா ஆடு மாடுக்கு போய் நாங்க எங்க மினரல் வாட்டர் வாங்கி ஊத்த முடியும்? ஒரு தண்ணி வந்து தொட்டிக்குள்ள விழுகுது, அதாவது மோட்டர் தண்ணி வந்து தொட்டிலையோ இதுல விழுகும் போது அந்த பிரஷர்ல வரும்போது நுரையா வரும் சார். நுரை காத்துல பறக்கல அளவுக்கு வருது சார். ஒரு காவல்துறை அதிகாரி உள்ள இருக்கக்கூடிய சிறைத்துறை அதிகாரி சொல்றாரு, வெளியில போய் இதுக்காக எங்களுக்கு போராட்டம் பண்ணுவோம். நீதிபதிகள் திண்டுக்கல் சிறைக்கு வர்றாங்க, குறைகளை கைதிகள்ட்ட கேட்க போறாங்க. சக கைதிகளை தொட்டு பேச போறது இல்ல, கிட்டக்கு போய் பேச போறது. அப்படி இருந்தும் கூட வந்து காவல்துறை, நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த குறையை சொன்னதுக்கு அப்புறம் இந்த நீதிபதியை சொல்றேன், நோட் பண்ணிட்டு போயிரு. அவர் யார் மேல நடவடிக்கை எடுப்பாரு? அதாவது சிறைத்துறை அதிகாரி. இப்படி நடவடிக்கை எடுத்துட்டா அந்த சிறைத்துறை அதிகாரிகள் இந்த குறையை சொன்ன உள்ளுக்குள்ள இருக்க கைதியை விட்டுருவாங்களா? வெளுத்து அள்ளி எரிஞ்சிட மாட்டாங்க, வச்சு செஞ்சிருவாங்க. இதுக்கு பயந்துட்டு யாருமே சொல்றாங்க எந்த குறையும் எந்த குறையே இல்லைங்க. நீதிபதிகளுக்கு இங்க நடக்கக்கூடிய தவறுகளும் அந்த குறைகளும் போய் சேர்றதே கிடையாது. ஒரு 10 ஸ்டெப் இந்த அறைக்கு பின்னாடி போய் யூரின் பாஸ் பண்ணிட்டு வந்து சட்டை டி ஷர்ட்டோட புடிச்சு இழுத்து தூக்கி அடிச்சார். போலீஸ் அடிச்சாரா? ஒரு போலீஸ். ஆளு வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து கொஞ்சம் சுவாச பிரச்சனை இருக்கு, வீசிங் மாதிரி அடிச்ச உடனே இழைக்கிறாரு கடை. பட் அவர் உள்ளுக்குள்ள வந்து கொஞ்சம் பிரச்சனை பண்ணக்கூடிய நபர் தான், இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் அதுக்கு இவர் இப்படி போட்டு அடிச்சு நீர் பண்ணதுக்காக அடிச்சிருக்காரு. இந்த டி ஷர்ட்டோட அப்படி சுருட்டி இப்படி இறுக்க புடிச்சு இப்படி தூக்கிட்டு, இவர் இருக்கிறது ஆளு கொசுமா இருப்பார். அது போல ஆள் நல்லா வாட்ட சட்டம்பரப்பா அப்படி சிறைத்துறை கடைநிலைய ஊழியர் தூக்கிட்டு விட்டு 2 அடி அட்டா ஈரக்குலையை அடிக்கிறச்சு. எனக்கு பேப்பர் உள்ளுக்குள்ள செய்தித்தாள் வருதுல, அந்த செய்தித்தாள் வந்து கத்திரிச்சு வரும். முதல்ல வந்து கத்திரிச்சு அப்படி எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், 1000 ஜன்னல் இருக்கு அந்த பேப்பர்ல. நாளா என்ன எடுத்து பார்ப்பேன், அந்த பேப்பர் எடுத்து நம்ம சிறு வயதுல வந்து அந்த தேங்காய் எண்ணெய் தடவி எல்லாம் படம் வரையறாங்க, அது மாதிரி இந்த பேப்பர் எடுத்து கருப்பு சாயம் இருக்கு என்னன்னு பார்த்தோம்னாக்கா அதை கொஞ்சோண்டு வாசிப்பலாம். இதை கூட நான் அடுத்து ரெக்டிஃபை பண்ணிடுவாங்க. எடுத்து அப்படி வாசி பார்த்தோம்னா தெரியும் சிறையில யாராவது சூசைட் பண்ணிருப்பாங்க. நான் இருந்த இடத்துல ஃபேன் 21 நாள் வரலைன்னா அதுக்கு முன்னாடி ஃபேன் இல்லையானா இருந்துச்சு, அதுல ஒருத்தன் தூக்கு பிடிச்சி எடுத்துருக்கீங்க, அதனால ஃபேனை கழட்டிட்டாங்க. இந்த நடக்கக்கூடிய குற்றங்களை சென்சார் பண்ணிடுவாங்க. முன்னாடி நின்ற சிறையிலே அந்த முன்னாடி நின்ற இது இருக்குல்ல, அந்த நாவல் பழமரம், அதை கேட்டதுக்கு ஏங்க வெட்டுறீங்கன்னு கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க, இதுல ஏறி தப்பிக்க வாய்ப்பு இருக்கு. நம்மளுக்கு தெரியுமா அதுல ஏறி தப்பிக்கிற அளவுக்கு செவர் இருக்குன்னு, அதை தாண்டி அடுத்தடுத்து 3 செவர் இருக்கு, போக வாய்ப்பு இல்லை. அப்புறம் ஏன்னு கேட்டதுக்கு அங்க இருக்கக்கூடிய சீனியர் ஒரு நபர் சொன்னாரு, அதுல ஒருத்தர் சூசைட் பண்ணிட்டாங்க. அதான் துணியில கிழிச்சு கயிறு மாதிரி மாத்தி அதுல போட்டு தூக்கிட்டான். சிறை வாழ்க்கையில கொடுமையில தினசரி ஒரு பிணம் போய்கிட்டே இருக்கும் சிறையில இருந்து. ஆமா, சிறையில இருந்து வெளியில போகும். 8 மீட்டர் மண்ணு துணிதான். அதாவது தண்டனை சிறைவாசிகளுக்கும் விசாரணை சிறைவாசிகள் வித்தியாசம் தெரியுமா? தண்டனை சிறைவாசிகள் என்பவர்கள் தன்னுடைய குற்றம் நிரூபிக்கப்பட்டு அந்த நிரூபிக்கப்பட்ட குற்றத்திற்கு இத்தனை ஆண்டு தண்டனை சிறையில் இருக்காங்க. ஆனா இவர்கள் தன்னுடைய குற்றம் சுமத்தப்பட்டிருக்காரு, இவர்கள் குற்றவாளிகளா இல்லையா, நிரபராதிகளா, இவர்கள் விடுதலைக்கு உட்பட்டார் நீதிமன்றம் முடிவு செய்யும். ஆனால் அவர்கள் அங்கே உள்ள தண்டனை அனுப்பிச்சிருக்காங்க. எப்ப 10 நாளா 5 நாளா இல்ல, 5 வருஷம் 4 வருஷம். விசாரணை கைதிகளே 5 வருஷம் இருக்காங்க. விசாரணை கைதிகளே 3 வருஷம் 4 வருஷம் இருக்காங்க. இப்ப 20 பேர் குறை இருந்திருக்காங்க, அதுல 10 பேர் அவர் கழிச்சிருவாரு, இவர் ஒரு 5 பேர் கழிச்சிருவாரு, இன்னொரு 5 பேரோட கொண்டு போய் அங்கே நிப்பாட்டாங்க. அந்த வேற எதாவது சொல்லுவாரு, இந்த 5 இதுதான் ஒரு பிரச்சனையா, இதை போய் சூப்பர் கொண்டு வரணுமா, நான் பார்த்து அனுப்புறேன். இப்ப குறைகள் சொல்ல வந்த 20 பேரும் சொல்ல முடியாது, வேற வழி இல்ல. இப்பத்தே வருவாரு ஐயா, யாரு சூப்பர் வந்த உடனே எல்லாத்தையும் கும்பிடுவாரு, கேட்பாரு. அவரே கேட்பாரு, உண்மையிலே நீங்க எல்லாம் குறைய இல்லாம இருக்கீங்களா, அவ்வளவு சிறை ஊரம் அவ்வளவு நல்லாவா இருக்கு, மன்னர் நகர வருவாரு அப்படின்ற மாதிரி மக்கள் எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்காங்களா. ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் திரு நத்தம் சிவசங்கரன் அவர்கள் இருந்துள்ளார். வணக்கம் சார். தொடர்ச்சியாக உங்களுடைய சிறை அனுபவங்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். அதே போல இன்னைக்கு ஒரு சிறை பற்றிய நேர்காணல் தான். சிறையை பொறுத்த வரைக்கும் கைதிகள் தாண்டி அங்க இருக்கக்கூடிய சிறை காவலர்கள் மிக முக்கியமானவர்கள். சிறை காவலர்களுக்கு என்ன மாதிரியான பணிகள் இருக்கும், உங்களுக்கும் சிறை காவலர்களுக்கும் நடந்த உரையாடல்கள், சிறை காவலர்களுக்கும் உங்களுக்கும் நடந்த பிரச்சனைகள், அனுபவங்கள், அதை பத்தி எதுவும் சொல்ல முடியுமா சார்? ஒரு காக்கி சட்டம் உனக்கு வேணும்னா பெத்த அப்பனை கைது பண்ணணும், மகனை கைது பண்ணணும், அதே தான் உள்ள இருக்க காக்கி, அதே ரூல் இங்க இருக்கிறதாங்க. இங்க வந்து தமிழ்நாடு போலீஸ்னு டிபின்னு போட்டிருக்கேன், அங்க வந்து தமிழ்நாடு பிரிசன் போலீஸ்னு சொல்லி போட்டிருக்காங்க, டிபி என்னன்னு போட்டிருக்கோம். அவ்வளவுதான் உள்ளுக்குள்ள அவங்க சிறைத்துறை, அந்த சிறைத்துறைக்கு இதே மாதிரி தான், இங்க மாதிரியே தான். 1 கோடி ஏட்டையா 2 கோடி ஏட்டையா, பிசி சாதாரண கான்ஸ்டபிள் 1 கோடி ஏட்டையா 2 கோடி ஏட்டையா, அதுக்கப்புறம் திருப்பிட்டு அதுல இருக்கக்கூடிய 1 ஸ்டார், அப்புறம் 2 ஸ்டார் 3 ஸ்டார், அதற்கு மேல இருக்கக்கூடிய சூப்பரண்ட் இப்படிலாம் இருக்கு. ஜெயிலர்னா 3 ஸ்டார் கருப்பு கலர் ரோப்பு, அசிஸ்டன்ட் ஜெயிலர்னா 2 ஸ்டார் மஞ்சள் கலர் ரோப்பு, அதுக்கு மேல 1 ஸ்டார் மஞ்சள் கலர் ரோப்புனாக்க சீஃப் வார்டன் சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு கீழே வந்து ஏட்டையா 2 கோடி ஏட்டையா, அப்புறம் அந்த மாதிரி இருப்பாங்க. எல்லா அதிகாரிகளும் வெளியில எப்படி நீங்க ஒரு போலீஸ் நல்லவர் இருப்பாரு, 10 போலீஸ் அயோக்கியர் இருப்பாங்க, அதுலயே வந்து லஞ்சம் வாங்குறவங்க, நேர்மையான ஆட்கள், ரொம்ப நல்லவர், இறக்க குணம் படைச்சவர், எதுவா இருந்தாலும் ரொம்ப முரட்டு சோகமா நடக்கிறவர், திரைப்படங்கள்ல பாக்குற காவல்துறை மாதிரி நடந்துக்கிறது, அது மாதிரிலாம் இருப்பாங்க. உள்ளுக்குள்ள எல்லாருமே இருக்காங்க. என்னை உள்ளுக்குள்ள வந்து நிறைய பேர் என்னை வந்து
அந்த காணொலிகளை பார்த்து நான் உங்களை அந்த வள்ளுவம் தொலைக்காட்சியில வள்ளுவம் யூடியூப் சேனல் பார்த்தேன். அந்த யூடியூப் சேனல்ல இந்த யூடியூப் சேனல் நிறைய வந்து சொல்லுவாங்க. ஒரு 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 வீடியோ பார்த்து சொன்னாங்க. நான் கூட ஒரு ஷார்ட்ஸ்ல பேசியிருப்பேன். தமிழ் தேசியவாதினா ஜோல்னா பைய போட்டுட்டு தான் போகணுமா, புங்க மரத்திட்டம் புளிய மரத்திட்டம் படுத்துக்கணுமா, பாண்டியன் எக்ஸ்பிரஸ் சேரன் எக்ஸ்பிரஸ் போகணுமான்னு பேசியிருப்பேன். அந்த காணொலியை பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து நிறைய வர்றவங்க நான் உங்களை பார்த்துருக்கீங்க, உங்களை தெரியும் பேசுறவங்க. ஒரு சிலர் வந்து சார் அவங்கள்ட்ட பேசக்கூட எல்லாம் சொல்லக்கூடாது, இன்னார் சொல்லிவிட்டாங்க, இன்னார் பார்க்க சொன்னாங்க, பாருங்க சார் நல்லபடியா பாருங்க சார். ஏன்னா அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராவில வாய்ஸ் ரெக்கார்டோட இருக்கும். என்ன பேசுன்ற வாட்ச் பண்ணுவாங்க. ஜெயிலர் ரூமுக்கு பக்கத்துல ஒரு பெரிய ஸ்கிரீன்ல ஒரு 2-3 டிவிகளை ஒண்ணு நினைச்ச பெரிய ஸ்கிரீன் மாதிரி இருக்கு. அதுல ஒவ்வொரு கேமராவும் லைவ்ல ஓடிக்கிட்டு இருக்கும், பாத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஒட்டுமொத்த டிவிகள் இருக்குல்ல, டிவிக்கே ஒரே ரிமோட் ஒரே இடம் தான். சரி, ஒட்டுமொத்த பிளாக்லயும் இந்த ஜெயா மூவியே ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி கேட்டல. அதே ஒரு நாள் கேட்டு ஏங்க அப்படி ஜெயா மூவியே போடுறீங்க, வேற டிவி ஏதாவது போட்டுக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த சிறை தண்டனையில இருக்கக்கூடிய கைதிகளுக்கு எல்லாருமே, அது வந்து விசாரணை கைதியா இருக்கட்டும், தண்டனை சிறை எல்லா பேத்துக்குமே இந்த ஒரே நெட்வொர்க் தான். ஓகே, இங்க சேனல் மாத்தினா ஒட்டு மொத்தம் எல்லாத்துக்கும் மாத்தும். அப்ப என்னன்னா ரெண்டே விஷயம் தான். அவர்கள் வருடம் முழுக்க இருக்கிறவர்கள், அவர்கள் பழைய படங்களை விரும்பி பார்ப்பாங்க. சரி, நான் வெளியில வந்து ரொம்ப கோவப்பட்டு வெளில வரையிலும் கேட்டேன், அப்படி ஜெயா கேட்கும்போது நான் அப்படியே சொன்னேன், 10 வருஷம் ஆச்சு அதிமுக ஆட்சி நடந்துச்சு, அந்த ஆட்சியில ஜெயா மூவியே வச்சு பழகிட்டீங்க போல, இப்ப ஆட்சி முடிஞ்ச திமுக வந்துருச்சு, கேடிவியா சன் டிவி வைங்கன்னு நகலுக்கு பேசியிருந்தேன் அந்த சேனல்ல. அதை பார்த்துட்டு ஒரு அதிக ஒரு சாதாரண கடையில இருக்க காவலர் என்கிட்ட நல்லா தொடர்பு, நிறைய காவலர் என்கிட்ட தொடர்புல இருக்காங்க. இங்க பாருங்க, உள்ள இருக்கையிலேயே ஒருத்தர் பீர் ஃபேக்டரி இருக்கு, அவர் வந்து சொல்றாரு, சிவகங்கை மாவட்டம் பூவந்திக்கு பக்கத்துல ஒரு இடத்துல, பூவந்தியா காளையார் கோயில் பக்கத்திலேயே ஒரு பெரிய பீர் ஃபேக்டரி இருக்கு. அந்த பீர் ஃபேக்டரியோட கழிவுகள் மொத்தமா செங்குளம்னு ஒரு குளத்துல போய் கலந்துருது. அந்த கிராம மக்களே அந்த கழிவு நீர்னால ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. விவசாய நிலத்துல இருக்கக்கூடிய போரோ அல்லது மோட்டரோ அதுல இருந்து வரக்கூடிய தண்ணி வெறும் நுரையா போகும், பீர் வாடை அடிக்கும், பீர் நாத்தம் அடிக்கும். நாங்க இப்ப பீருக்கு எங்க ஊர் குடிதண்ணிக்கு வித்தியாசமே வாட தெரியாது. போதை இருந்தாத்தே நான் சப்ளை பண்ணுங்க தலைவா, நான் அப்படியே நான் தலைவா வந்தா சப்ளை பண்ண வேண்டியது இல்ல சார், பீர் வாசனை வரும், அந்த அளவுக்கு துர்நாற்றமா இருக்கும் சார். ஒரு துர்நாற்றத்தோட கலந்த தண்ணி தான் வருது எங்களுக்கு, வேற வழி இல்ல. எங்க ஊரே இப்ப இந்த கேனு 20 லிட்டர் கேன்ல தான் மினரல் வாட்டர் தான் வாங்கி குடிக்கிறாங்க. ஆனா ஆடு மாடுக்கு போய் நாங்க எங்க மினரல் வாட்டர் வாங்கி ஊத்த முடியும்? ஒரு தண்ணி வந்து தொட்டிக்குள்ள விழுகுது, அதாவது மோட்டர் தண்ணி வந்து தொட்டிலையோ இதுல விழுகும் போது அந்த பிரஷர்ல வரும்போது நுரையா வரும் சார், நுரை காத்துல பறக்கல அளவுக்கு வருது சார். அப்படி நான் என்னடா இதை கேட்கும்போது, நொய்யல் திருப்பூர்ல நொய்யல் ஆற்றுல வந்து சாய கழிவா இருக்கும், அப்ப எல்லா இடத்துக்குமே ஆமா நுரையாத்தான் வரும் போல நினைச்சிட்டு, அந்த மாதிரி இது ஒரு காவல்துறை அதிகாரி உள்ள இருக்கக்கூடிய சிறைத்துறை அதிகாரி சொல்றாரு, வெளியில போய் இதுக்காக எங்களுக்கு போராட்டம் பண்ணுங்க, அதுக்கு நோட் பண்ணி வச்சிருக்கீங்க. இன்னொன்னு, ஒரு இடத்துல காவல்துறை அதிகாரி உங்கள்ட்ட சொல்றாரு, ரொம்ப ஆச்சரியமான தகவல், காவல்துறை அதிகாரி வெளியில போய் எப்படியா அதுக்கு போராட்டம் பண்ணுங்கன்னு சொன்னதா இருக்கு. இன்னொரு நான் போய் சொல்லல, உண்மை அதுதான் இடத்தோட சொல்றேன், காவல்துறை அதிகாரி பேர் சொல்ல முடியாதுல. அடுத்து இன்னொருத்தர் சிறைத்துறை அதிகாரி உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இன்னொரு நபர் வந்து அடுத்தடுத்த டியூட்டி மாட்டி போயில ஒருத்தர் வந்திருந்தாரு. அவர் சொல்றாரு, 5 ஏக்கர் பஞ்சமி நிலம் இருக்கு, ஒரு கம்பெனியோட பேரு சொல்லி, சிவகங்கை சாலை, மதுரையில மேலூர் ரோட்ல இருந்து பிரிஞ்சு சிவகங்கை சாலை போகையில ஒரு பகுதி வரிச்சியூர் அந்த மாதிரி பகுதியில ஏதோ ஒரு கம்பெனி, ஒரு ரப்பர் செய்யக்கூடிய கம்பெனி, ரப்பர் அந்த மாதிரி டயர் இல்ல, டயர் செய்யற கம்பெனி அவங்களுக்கு இருக்கும் போல, பட் ரப்பர் ஐட்டங்கள் புஷ் இந்த மாதிரி செய்யக்கூடிய ரப்பர் ஐட்டம் செய்யக்கூடியது. ஒட்டுமொத்த கம்பெனிக்கு நடுவுல 5 ஏக்கர் இருக்கு, ஒரு பிள்ளையார் கோயில் அந்த கம்பெனில இருக்கு. அந்த பிள்ளையார் கோயில் அமைந்திருக்க இடத்தோட சேர்த்து 5 ஏக்கர் வந்து கம்பெனிக்குரியது. இதை ஒரு கட்சிக்காரங்க வந்து நாங்க பஞ்சமி நிலத்தையே மீட்க போராடுறோம்னு ஒரு சில கட்சி பேசிட்டு இருப்பாங்களா, அந்த மாதிரி கட்சிக்காரங்க நாங்க பஞ்சமி நிலத்தை பூரா மீட்க போறோம்னு போய் போராட்டம் பண்ணிட்டு கடைசியில பின்வாங்கிட்டாங்க, எங்களுக்கு யாருமே இல்ல, அந்த 5 ஏக்கரை எங்களுக்கு மீட்டு கொடுத்தீங்கனாலோ அல்லது அந்த 5 ஏக்கரை வந்து அந்த 5 ஏக்கருக்கு பதில ஒரு 5 ஏக்கர் ஆமா ஏதோ ஒண்ணு அப்படின்னு. ஆனா நான் சொன்னேன், இல்லங்க பஞ்சமி நிலங்கிறது அவங்களுக்குரியதானு, எங்க தாத்தன் பாட்டன் அதுல உழைச்சு விவசாயம் செஞ்சதுங்க, இந்த கம்பெனி இந்த சுத்தி இடங்கள்லாம் வாங்கின உடனே இந்த கம்பெனி இந்த பகுதியில இருக்கு, எங்க இருக்கு, மதுரைக்குள்ள இருக்கக்கூடிய தொழிற்பேட்டை, அது மாதிரி அங்க இருக்கு அவங்களுடைய கம்பெனி. இதனுடைய விரிவாக்கமா தான் அந்த கம்பெனியை கொண்டு போறாங்க, அவுட்டர் கொண்டு போறன்ற பேர்ல பெரிய கம்பெனியா போடுறாங்க. இதுல எல்லா இடத்தையும் விவசாய நிலத்தை பூரா வாங்கிட்டாங்க, நடுவுல ஒரு 5 ஏக்கர் கிடக்கு, அது யார்கிட்ட இருக்குனாக்க பூராமே பட்டியலின மக்கள்கிட்ட இருக்கு. பட்டியலின மக்கள்கிட்ட இருக்குமே அவங்களை வந்து ஒரு அவங்கள்ட்ட எழுதி வாங்க முடியாது, அதனால என்ன பண்றாங்க, அவங்க பேர்ல இருக்கு, ஆனா வந்து அவங்களுக்கு ஒரு சில பணங்களை கொடுத்து வெளியேற்றிட்டு அவங்க பண்றாங்க. அவங்களுக்கு நீதிமன்றத்தை அணுகிறதோ இல்ல போய் மனு கொடுக்கறதோ அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. இன்னொன்னு என்னன்னா, ஆளும் இருக்க ஏதாவது ஒண்ணு பண்ணிவிடும் அப்படின்னு பயந்துகிட்டு அவங்க செய்யறது. அப்ப அந்த அதிகாரி சொல்றாரு, எங்களுக்கு அந்த பஞ்சமி நிலத்தை மீட்டு கொடுக்கணும். ஓகே, சிறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் உங்கள்ட்ட டிமாண்ட் வைக்கிறாங்க, எங்களுக்காக நீங்க வெளியே போய் பேசுங்க. நாம் தமிழர் கட்சி தாங்க இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு பூரா போராடுறீங்க. நாம் தமிழர் கட்சிட்ட தலைவர்கிட்ட போய் எங்களுக்காக போராடுங்க. ஆமா, நாம் தமிழர் கட்சிட்ட தலைவர்கிட்ட போய் இந்த பீர் ஃபேக்டரிக்கா சொல்லுங்க, அது அவர் மாவட்டத்துல இருந்துச்சு அப்படிலாம் என்ன சொன்னாங்க. அதெல்லாம் கேட்கும்போது நாம் தமிழர் கட்சி மேல அவன் வச்சிருக்க நம்பிக்கையை பாருங்க. இல்ல சிறைக்குள்ள நான் ஒரு சிறைவாசி, அந்த அவரை பொறுத்தல அவர் ஒரு சிறைத்துறை அதிகாரி, நான் ஒரு கைதி, நான் ஒரு சிறைவாசி, ரெக்வெஸ்ட் வைக்கிறாரு, நீங்க வெளியில போய் எனக்காக பெரிய விஷயம் அதெல்லாம் ரொம்ப ஹம்பிளா பேசினாரு. இதை போய் பண்ணிருங்க சார், கேமராவா இருக்கு அதனால தனியா கூப்பிட்டு பேசுனேன் சார் அப்படிலாம் சொன்னாரு. ஆனா அதுக்கான வந்துட்டு வெளியில வந்துட்டு அதுக்கான ஏற்பாடு பண்ணிடுவோம், விட்டுற மாட்டோம் வைங்க. ஆனா வந்து சொன்னாரு, இந்த மாதிரி எல்லாம் வந்து உள்ளுக்குள்ள சொல்லுவாங்க. ஒரு சில காவல் அதிகாரி ரொம்ப திமிர, அந்த
பொதுவாகவே வந்து நிறைகுடம் ததும்பாதுன்னு சொல்லுவாங்க. காளிக்குடம் ததும்பாது அது வேற, நிறைகுடம் அது மாதிரி வந்து ஒரு சிலர் விட்டுறாங்க. ஒரு சிலர் வந்து புதுசா யூனிஃபார்ம் போட்டு அந்த மிடுக்குல வந்துட்டு அடிக்க வர்றேன் அப்படி இப்படிங்கிறது, டேங்கிறது, போடாங்கிறது, வாடாங்கிறது. உள்ளுக்குள்ள நிறைய ஒரு தம்பி எல்லாம் இருந்தா அப்படியே இப்ப வெளியில வந்துட்டாரு. அவரை வந்து காவல்துறையில வேலை பார்த்தவர். அதே சிறையில ஏஆர்ல இருந்து, ஏஆர்னு சொல்லக்கூடிய ஆம் ரிசர்வ் வெளியில இருப்பாங்க. அவங்க தான் வந்து அந்த சிறைத்துறையுடைய டவர், வாட்ச் டவருக்கு மட்டும் வெளியில வந்து துப்பாக்கியோட நிக்கிறது அவங்க. இந்த மேல வாட்ச் டவருக்கு இருக்கும். வாட்ச் டவர்னா மேல இருந்து அங்க இருந்து வாட்ச் பண்ணி ஆயுதத்தோட இருப்பாங்க. அவர்கள் யாரும் அந்த ஆயுதத்தை கையாளக்கூடிய நபர்கள் தான். உள்ளுக்குள்ள சிறைக்குள்ள வந்து லத்தியை கொண்டு போக கூடாது. யாரு சிறைத்துறை அதிகாரிகள் லத்தி வச்சுக்கிற கூடாது. அங்க எப்படி துப்பாக்கி அனுமதிப்பாங்க? சூப்பரண்ட் வரையில மட்டும் சூப்பரண்டுக்கு எஸ்கார்ட் வர்றவங்க மட்டும் துப்பாக்கி வச்சிருப்பாங்க. மத்தவரை யாருக்குமே துப்பாக்கியோ ஆயுதங்களோ உள்ள அளவு கிடையாது. அப்ப இவர் மேல நிக்கிறவர் இருக்காருல, அந்த டியூட்டி பார்த்தவரு அந்த டவருக்கிலே கைதியாகி வர்றாரு. அப்படியே வந்த ஒரு நபர் எங்களுக்கு தெரியும். வாட்ச் வரையில எல்லாம் என்ன அந்த காவல்துறை வர்றாங்களா, அவங்க பேசக்கூடாது, லைட்டா கையை மட்டும் காட்டுவார். ஏன்னா காவல்துறை அது வந்து போலீஸா அவர் வர்றாரு காவலுக்கு, இவர் கைதியா இருக்காரு. அந்த அனுக்கு வந்துடக்கூடாது வரையில போகல கை மட்டும் காட்டிட்டு போங்க. இவர் சொல்லி அழுவார் உள்ள இருக்கையில, நான் இப்படிலாம் வேலை பார்த்தேன், இப்படி எல்லாம் இருந்தேன், என் சூழ்நிலை பாருங்க உள்ள இருக்கீங்கன்னா. அவர் மேல குண்டாஸ் போட்டு ஒரு 10 மாசத்துக்கு பக்கமா 8 மாசம் 9 மாசம் இருந்தார். தூங்கிக்கிட்டு இருக்கையில காவல்துறை அதிகாரி வந்து அது என்ன பண்ணுவாங்க, அப்படி வரியா இருக்கும்ல அந்த கம்பி, அதுல லத்தி வச்சுட்டு சர்ன்னு அடிச்சுட்டு போறது. ஒரு சிலர் மட்டும் இந்த சல்லி பயிலுக்கு மாதிரி பாய வந்து அது சர்ன்னு அடிச்சுட்டு போற. அடிச்சுட்டு போயிட்டு இந்திரா பேரே சொல்லிடுவேன் ஏற்கனவே சொல்லிட்டு, தவறான நபர்கள் அவங்க, ரொம்ப தவறா, ரொம்ப இரிட்டேட்டடா பிடிக்கிறது, அடிக்கிறது. அப்படி வந்து சிறைக்குள்ள யாரும் அடிக்க கூடாதுல, அடிக்க கூடாது, அடிப்பார்கள்ல. அடிச்சா யாரு கேள்வியாப்பா? யாருமே கேள்வி. ரொம்ப கொடுமையில நடக்கும். இங்க பாருங்க, நீதிபதிகள் உள்ளுக்குள்ள வந்து விசிட் வரணும், இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும். இப்ப திண்டுக்கல் சிறையில நீதிபதிகள் வந்து நேரடியா பாப்பாங்களா, மாதம் வருவாங்களா. அதை ஒரு கோரிக்கையாவே நான் வச்சிருக்கேன். பேசி இருக்கையிலேயே ஒரு கோரிக்கையா வச்சிருக்கேன். அந்த தம்பிகள் வந்து வெளியில வந்து சொன்னது, நீதிபதிகள் திண்டுக்கல் சிறைக்கு வர்றாங்க, குறைகளை கைதிகள்கிட்ட கேட்க போறாங்க. அவங்க கம்பிக்கு உள்ளதே இருக்காங்க, கம்பிக்கு வெளியில நின்று நீதிபதிகள் கம்பிக்கு இல்லைன்னா பிளாக்குள்ள போய் உள்ளுக்குள்ள அவங்க இருக்கா, வெளியில இருந்து கேட்க போறாங்க. சக கைதிகளை தொட்டு பேச போறது இல்ல, கிட்டக்கு போய் பேச போறது. அப்படி இருந்தும் கூட வந்து காவல்துறை, நீங்க யோசிச்சு பாருங்க. நான் ஒரு குறைய சொல்றேன், இந்த குறைய சொன்னதுக்கு அப்புறம் இந்த நீதிபதியை சொல்றேன், அவர் நோட் பண்ணிட்டு போயிறாரு. அவர் யார் மேல நடவடிக்கை எடுப்பாரு? அங்க இருக்க அதாவது சிறைத்துறை அதிகாரி. இப்படி நடவடிக்கை எடுத்துட்டா அந்த சிறைத்துறை அதிகாரிகள் இந்த குறைய சொன்ன உள்ளுக்குள்ள இருக்க கைதியை விட்டுருவாங்களா? வெளுத்து அள்ளி எரிஞ்சிருவாங்க, வச்சு செஞ்சிருவாங்க. இதுக்கு பயந்துட்டு யாருமே சொல்றாங்க எந்த குறையும் எந்த குறையே இல்லைங்க. நீதிபதிகளுக்கு இங்க நடக்கக்கூடிய தவறுகளும் அந்த குறைகளும் போய் சேர்றதே கிடையாது. அதனால அந்த காணொலி வாயிலாவே இந்த மாவட்ட சிறை, கிளை சிறை இல்லது எந்த சிறையா இருந்தாலும் எந்த நீதிபதிகள் போய் பார்க்க போறீங்களா, தயவு செஞ்சு சிறைத்துறை அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகளை கொஞ்சம் ரொம்ப தள்ளி நிக்க சொல்லிருங்க. இல்ல கிட்டக்கே வர வேண்டாம், நீங்க மட்டும் போங்க. கைதிகள் கம்பிக்கு உள்ள இருக்கட்டும், நீங்க கம்பிக்கு வெளியில நின்றுங்க, அவங்க உள்ள இருக்கட்டும். ஆனால் கொஞ்ச நாச்சும் அவங்கள ஃப்ரீடம், அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு கேளுங்க. இல்லையா புகார் பெட்டிகள் வைங்க. எங்கேயுமே புகார் பெட்டிகள் இல்ல. புகார் பெட்டின்ற சிஸ்டம் இருக்கு, ஆனா எங்கேயும் நடைமுறையில் இல்ல. அவங்க போலீஸ் தான் கொடுத்தாகணும். அந்த பேப்பரும் பேனா இல்ல, பேப்பர் பேனா எங்களுக்கு மத்திய சிறையில கிடைக்குது. பேப்பர் பேனா கிடைக்கும், புத்தகங்கள் வாசிக்கலாம். திண்டுக்கல் சிறையில புத்தகங்கள் கிடைக்கிறதோ, லைப்ரரியில போய் புத்தகம் எடுக்கிற லைப்ரரி பேருக்கு இருக்கு. நான் 2017 தங்கியிருக்கையில லைப்ரரியில புத்தகம் எடுக்கிறதுக்கு கேட்டு சண்டை போட்டு புத்தகங்கள் கொடுக்காம கடைசியில வெளியில வர்றது புத்தகமே எனக்கு கிடைக்கல. அதே மாதிரிதான் மத்திய சிறையில மதுரையில லைப்ரரியில போய் புத்தகம் எடுத்துடலாம். வெளியில இருந்து கொண்டாடுற புத்தகத்தை தணிக்கை செஞ்சு வர்றதுக்கு ஒரு புத்தகம் உள்ள இப்ப நான் வந்து கொடுத்துட்டு வரேன், ஐயா எனக்கு இந்த புத்தகங்கள் எல்லாம் வேணும்னு சொன்னா அது தணிக்கைக்கு போகும். தணிக்கைக்கு போய் வர்றதுக்கு 1 மாசம் ஆகும். நான் உள்ள போனதுக்கு அப்புறம் 21 நாள் கழிச்சுதான் எனக்கு ஃபேனே கிடைச்சு. டெய்லி கொசுக்கடி, நைட்ல தூங்கவே மாட்டேன், டெய்லி கொசுக்கடியில தான் இருப்பேன். இரவு நேரத்துல பூரா லைட் ஏரியனால ஏதாவது புத்தகங்கள் படிச்சுக்கிட்டு கொசு இது பண்ணிக்கிட்டு போர்வை பொத்திக்கிட்டு அந்த போர்வை இல்லாத இடங்களை கொசு கடிக்கிறத அடிச்சுக்கிட்டே புத்தகம் படிச்சுட்டு உட்காந்துருப்பேன். அப்புறம் பகல் நேரங்களே எப்பயாவது சாப்பிட்டு முடிச்சுட்டு காலையில இப்ப சாப்பிட்டு முடிச்சுட்டு காலையில எந்திரிச்சோன்னே குளிச்சு கிளம்பி ரெடி ஆகி சாப்பிட்டோன்னே நேரம் கோயிலுக்கு பக்கத்துலயே எனக்குள்ள ஒரு விநாயகர் சிவன் எல்லாமே இருக்கு, ஒரு அரச மரத்தட்டுல. அந்த விநாயகர் சிவன் அதெல்லாம் போயிட்டு அங்க ஒரு 40 நாள் பூசாரியாவே இருந்து சந்தனம் கிந்தனம்லாம் எனக்கு அதிகாரிகளே வாங்கி கொடுத்தாங்க. சந்தனம், திருநீர், பத்தி இதெல்லாம் எனக்கு கிடைச்சு ரெக்வஸ்டா கேட்டேன், சாமி கும்பிடுறேன் சார்னு கேட்டேன். சந்தனம் கும்பலாம் வாங்கி கொடுத்தாங்க. ஒரு நாளைக்கு சந்தனத்தை கரைச்சு சாமிகளுக்கு பூசுறது, திருநீரை குழைச்சு பூசுறது, அதுகளை சந்தனம் கும்பம் வச்சு சாமி கும்பிட்டு அந்த வில்வேலை எப்படிங்கிட்டு பூவை போட்டு அங்கேயே உட்காந்து சாமி கும்பிட்டு ஒரு மணி நேரம் நல்லா ஒரு 7 மணி 5:30 எந்திரிச்சோம்னா 6 மணிக்குள்ள குளிச்சு கிளம்பிடுவேன். முதல்ல குளிச்சு கிளம்பிடுவேன். அதுக்கப்புறம் திருப்பி 7, 6 மணில இருந்து 6:30 ஒரு 1/2 மணி நேரம் 20 நிமிஷம் நல்லா அங்கேயே உட்காந்து நல்லா சாமி கும்பிட்டு, நான் எப்ப சாமி கும்பிட வரீங்கன்னா அந்த பிளாக்ல இருக்கவங்க எல்லாம் குளிக்கிறீங்களா, அது பக்கத்துல குளிக்கிற தொட்டி நிறைய அப்படியே பாத்தீங்கன்னாக்க ஒரு 500 பேர், நான் சொல்றது 500 பேர் 1000 பேர் அந்த தொட்டி சுத்தி ஒரு 10 தொட்டி இருக்கு. 10 தொட்டி கையை அள்ளி குளிச்சுட்டு இருப்பாங்க. சினிமா படத்துல பாக்குற மாதிரி ஒரு தொட்டிகளா இருக்கு. தொட்டிகளுக்குள்ள அங்கனுக்குள்ள துவைக்கிறது, குளிக்கிறது, அள்ளி ஊத்தி இருப்பாங்க. வந்து கேட்பாங்க, வேமா வர வேண்டியதானே, என்ன சந்தனம் கொண்டாட லேட்டா கொண்டாடுறீங்க, திருநீர் கொண்டாட லேட்டா கொண்டாடுறீங்க, சந்தனம் திருநீர்லாம் வாங்கி வச்சுட்டு போங்க. நானும் சாமியை கும்பிட்டு வரேன். ஒரு ஸ்டேஜ்ல அந்த சாமி கும்பிட்டு பழகினாலே என்னவோ தெரியல, ஒரு ஸ்டேஜ்ல எல்லாம் பெயில் வரும்னு எதிர்பார்த்து இல்ல. இன்னைக்கு பெயில் கிடைச்சிரும் உறுதியா நினைச்சிருக்கிறேன். திங்கக்கிழமை இன்னைக்கு உறுதியா பெயில் கிடைச்சிரு என்ன ஆனாலும் அப்படின்ற இடத்துல இருக்கு. பார்த்தாக்க இன்னைக்கு வரல.
நான் என்ன சாமி மேல ஒரு கோவம் தான், வேற பிடிமான இல்லையில நம்மளுக்கு. நான் சிறு வயதுல இருந்து சாமி பயங்கரமா கும்பிட்டேன். எப்பவுமே சாமி கும்பிட்டுட்டே இருப்பேன். எனக்கு இன்ன வரையும் நான் சொல்றேன், நான் எனக்கு தெய்வம், நான் எப்பவுமே தினசரி சாமி கும்பிடு. எனக்கு ஒரு கஷ்டம்னால எடுத்த உடனே சாமி தான் கும்பிடுவேன். அந்த மாதிரி ஒரு அது மூட நம்பிக்கையோ என்னோ எனக்கு ஒரு பற்றுதல். நான் சிறு வயதுல இருந்து அனாதை, உங்களுக்கு ஆமா அனாதையாவே வளர்ந்ததுனால எனக்கு வந்து இந்த தெய்வம் மட்டும்தான் எனக்கு. நான் சிறு வயதுல இருந்து எனக்கு இருந்த ஒரே ஆள், எனக்கு அம்மா அப்பா எல்லாமே என்னுடைய சாமி தான். அவ்வளவுதான், நான் வணங்கிய தெய்வங்கள் தான். அதனால என்ன உடனே போய் இருக்கிற கோவத்துல இருந்தீங்கன்னா அந்த சாமியை டெய்லி கும்பிட ஒருவேளை நம்ம இங்க பூசாரியாவே ஆக்க நினைச்சிருச்சு போல. ஏன்னா இங்க சாமியெல்லாம் எவனும் பெருசா கும்பிட மாட்டேன். அதே சாமியை அனாதையத்தை கிடக்கணும். நம்ம ஒருவேளை இங்க வந்து சந்திர கும்பலாம் வச்சு சாமி கும்பிட, சாமி இங்கே போட்டு சொல்லணும். டென்ஷன் ஆகி இருக்கிற பத்திக்கு குத்திச்சு எல்லாத்தையும் கொண்டு போய் உடச்சு சாமி முன்னாடியே போட்டு, இனிமேல் இந்த பக்கம் வந்து கும்பிடவே மாட்டேன்னு பூராத்தையும் உடச்சு போட்டு வந்துட்டு ஒரு 4 மணியா போய் சாய். ஏன்னா நல்லா தெரியும் சாயங்காலம் 4 மணி ஆயிடுச்சு. இதற்கப்புறம் வழக்கறிஞர் வந்து போயிட்டாங்க. வழக்கறிஞர் மனு வந்து போயிருச்சு. வழக்கறிஞர் மனு வந்து போனதுக்கு அப்புறம் எனக்கு பிணை கிடைச்சிருச்சா இல்லையா தகவல் தெரியும். ஏன்னா பிணை கிடைச்சிட்டா நான் வழக்கறிஞர்கள் சொல்லியிருக்கீங்க, என் சீனியர்னே சொல்லுங்க சார், எனக்கு கிடைச்சிட்டா உடனே வந்து சொல்லிருங்க சார், ஏதாவது ஒரு தகவல் எனக்கு அனுப்பிடுங்க சார், யாராவது ஒரு கடைசி ஜூனியர் கூட அனுப்பி சொல்லிருங்க சார் அப்படின்னு இருக்கேன். அப்படி இருக்கும்போது தகவல் வரல, டென்ஷன் ஆகி. ஏன்னா இந்த வழக்கறிஞர் மனு முடியுது 4 மணி 4:30 ஆயிடுச்சு. மைக்ல அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, எல்லாரும் என்னை கூப்பிடுறாங்க. ஏன்னா ஒரே டைம்ல கூப்பிடுவாங்க. கூப்பிடல, டென்ஷன் ஆகி இருக்கிறப்பறம் ஒட்டச்சு கொண்டு போட்டு எல்லாத்தையும் போட்டு இது இனிமேல் சாமியை கும்பிட மாட்டேன்னு போட்டு வந்துட்டு போட்டு வர ஒரு 7 மணியே போல ஒரு ஒரு ஆள் மூலமா ஒரு தகவல் வந்து வருது, உங்களுக்கு பிணை கிடைச்சிருச்சு, வெயில் கிடைச்சிருச்சு. புதன்கிழமை வந்து விநாயகர் சதுர்த்தி. சரி, விநாயகர் சதுர்த்திக்கெல்லாம் பெருசா ரெடி ஆகணும்னு நினைச்சிருந்தது. இந்த பத்தி பத்தி அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது, உள்ளுக்குள்ள பத்தி கிடைக்காது, சந்திரங்களாம் கிடைக்கும். பூராத்தையும் ஒட்டச்சு அள்ளி பூராத்தி தூக்கி வீசிட்டு வந்துட்டு சரி சரி அப்புறம் போய் மறுநாள் காலையில போய் விநாயகர் சதுர்த்தி கடைசியில கும்பிடுறதுக்கு திரும்ப ஒரு தட்ட ஓசி வாங்கிட்டு போய், நான் சொன்ன ஒரு காவல்துறை தம்பி, அவர்கிட்ட திரும்ப சந்திரன் அவரும் என்னை மாதிரி சாமி கும்பிடுறது. அப்புறம் அவர்கிட்ட வாங்கிட்டு போயிட்டு அவர் அரைக்கிலே சாமி கொடுக்குற, சாமியை தேடி போய் கும்பிட மாட்டாரு, அரைக்கிலே சாமி. நிறைய பேர் நான் என் பிளாக்ல இருக்கும்போது காலை எந்திரிச்சு குளிச்சுட்டு சூரியனை பார்த்து நின்று கும்பிட்டுறாங்க, கும்பிட்டு வந்துருக்கேன். எத்தனை பேர் தெரியுங்க உள்ளுக்குள்ள அமாவாசை வரதான் இருந்தாங்க, சாப்பிடாமே இருப்பாங்க. அமாவாசை நாளா உள்ளுக்குள்ள ஆடி அமாவாசை அன்னைக்கு இங்க உள்ளதா இருந்து ஆடி ஏதோ விதி காரணமா அவங்களுக்குள்ள உட்காந்து சாமி கும்பிட்டு இருப்பாங்க. உள்ளுக்குள்ள உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வேணும், இருக்கு ஏதாவது ஒரு பிடிமானம் வேணும் இல்ல. இந்த காவல்துறை வந்து நான் சொன்னீல கம்பி வச்சுட்டு சடசடன்னு அடிச்சுட்டு வருவாரு, டேய் எந்திரிக்க மாட்டியாடா அப்படின்னு. அவரு ஒரு போலீஸ், எப்படி பார்த்தாலும் அவன் 5 வருஷம் 10 வருஷத்துக்கு மேல வேலை பார்த்தேன். இப்ப இருக்கிற இந்த கம்பியில லத்தி வச்சு அடிச்சு டே எந்திரான்னு பேசின சிறைத்துறையில இருக்கக்கூடிய கடைநிலை ஊழியரை விட அவர் சீனியர். இந்த காக்கி சட்டை துறை ரீதியா பார்த்தா அவன் எந்திரிச்சு காலங்காத்தால எந்திரிச்சா எப்படி இருக்கும், ஒரு முழிக்கிற மொழிய. நான் டென்ஷன் ஆகி பிடிச்சிக்கிறேன். அவன் யாரு தெரியுமா, உனக்கு எல்லா பேரும் கைதியா, எல்லா பேரும் அக்யூஸ்டா, சூழ்நிலை காரணம் எவ்வளவு பேர் வந்திருப்பான். அவனும் உன்னை மாதிரி காக்கி சட்டை போட்டேன், காலையில வர்றியா எந்திரின்னு சொல்லு, எந்திரிக்க கிடைக்கல. 5:30 மணிக்கு எல்லா பேரும் எந்திரிச்சிருக்கேன். எந்திரிக்க முழிப்பு வந்து தினசரி. அப்ப 5:30 மணிக்கு எந்திரிச்சிருக்கேன். ஒருத்தர் எந்திரிச்சானா இங்க எந்திரிச்சா எப்பா எந்திரிக்கப்பா அப்படிம்பாரு, ஒரு குரல் கொடுப்பாரு. அந்த மேஸ்திரி எந்திரிச்சாலும் இல்ல இருக்காங்க இருக்க வயசுல மூத்தவங்க இருப்பாங்கல்ல, அவங்க வெள்ளம் எந்திரிச்சாங்க காலையில அதிகாலையில எந்திரிச்சோம். இப்படி எந்திரிச்சாங்க, எப்பா எந்திரிக்கப்பா ஃபைலுப்பா அப்படிமா. இந்த ஒரு வார்த்தையில எல்லா பேரும் எந்திரிச்சிடும். ஏன்னா ஃபைலுக்கு வரையில லேட் ஆச்சுன்னா போலீஸ்கார வந்த உடனே காலையில ஏசுவாங்க, பேசுவாங்க, திட்டுவாங்க. அப்ப அந்த மாதிரி காலங்காத்தாலேயே ஒரு சங்கடங்கள் வந்துடக்கூடாதுக்காக மிக விரைவா எந்திரிச்சு எல்லாமே ரெடியா எந்திரிச்சு டக்குன்னு எந்திரிச்சோடனே வரிசையா போய் உட்காந்து 4 பேர் ஃபைல்ல உட்காந்துருவாங்க. அப்ப இந்த போலீஸ் கெட்ட வார்த்தை திட்டோன்னு என்னால பொறுக்க முடியல. உடிச்சு எக்குன்னு எக்கி வெளியில வந்தோடனே உன் காக்கி சட்டை இறக்கலாட்டி என்ன நீங்க என்ன சொல்றேன், அவ்வளவு திமிரா பேசேன். நான் யாரு தெரியுமா நினைச்சா உன்னை உள்ளே கொண்டுருவேன் அப்படிங்கிறது இப்படிங்கிற மிரட்டல். அது மாதிரி 2-3 பேர் அதிகாரத்தை கைதிகள்கிட்ட அதாவதுங்க அவனுக்கு மேல அவன் சலிட்டு அடிச்சுக்கிட்டு ஜலாம் அடிப்பான், அவங்கள பார்த்தா ஓடுவா அப்படி. ஆனா நம்மள இப்படி மிரட்டுறது அரட்டுறது. அது போது வந்து சவுடால் மாதிரி உள்ளுக்குள்ள இங்க பாருங்க, உள்ள சிறைத்துறையில உள்ளுக்குள்ள காவலத்துக்கு இருக்கக்கூடிய காவலர் இருக்காங்க, அவங்க வந்து உள்ளுக்குள்ள வந்து புத்தகம் படிக்கிறீங்க, பேப்பர் படிக்கிறீங்க படிக்க கூடாது. மொபைல் கொண்டாட முடியாது. இந்த மொபைல் அதாவது பொழுதுபோக்கு பொருட்கள் உனக்கு இருக்கக்கூடாது. ஏன் நீ வந்து டியூட்டில இருக்க, நீ உட்காந்து புத்தகம் படிச்சு பேப்பர் படிச்சுன்னு படிச்சா இங்க இருக்கக்கூடிய கைதிகள் ஏதாவது தப்பு செஞ்சுட்டா உனக்கு தெரியாம போயிடும், தப்பிச்சு போயிட்டா தெரியாம போயிடும், அதை படிக்கூடாது. ஆனா அங்க வந்துட்டு நம்ம பிளாக்கு நாங்க பேப்பர் எல்லாம் வாங்கிருந்தோம். பேப்பர் எல்லாம் நம்ம பேருக்கு வரும், அது விலை கொடுத்து வாங்குறது. அது கொடுத்தோம்னாக்க மாதம் கட்டணம்னாக்க பேப்பர் வரும். அந்த மாதிரி பேப்பர் வரையில பேப்பர் கொடுன்னு வாங்கி கால் மேல கால் போட்டு ஜவுடால உட்காந்துருக்குது. நம்ம அதிகாரம் பண்றது. உண்மையிலே ஒரு பேப்பர் படிக்க அப்படி சட்ட மீறல்கள் அவங்க பண்றதோட நம்மளை பிடிச்சி மிரட்டுறது அடிக்கிறது. புரியுது. உள்ளுக்குள்ள கழிவறை ரொம்ப மோசமா இருக்கு தாமரா. உள்ளுக்குள்ள பயன்படுத்தவே முடியாது கழிவறை. அப்ப என்ன பண்ணுவாங்க, இந்த நம்ம பிளாக் இருக்கா, நம்ம பிளாக்கை சுத்தி ஒரு காம்பவுண்ட் இருக்கும். இந்த பிளாக்கோட செவத்துக்கு பின்னாடி, செவத்துக்கு பின்னாடி எல்லாம் தெரிஞ்சது, அதுக்கு பின்னாடி ஒரு செவர் இருக்கு, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய காம்பவுண்ட் வால் இருக்கு. ஆனா இந்த செவத்துக்கிட்ட இந்த சிறைக்கு கொஞ்சம் வெளியில ஒரு சந்து மாதிரி இருக்கு, அந்த பகுதியில போய் யூரின் போவாங்க எல்லா பேரும். என்னத்துக்குன்னா இந்த கழிவறை இருக்குல்ல, இந்த கழிவறைக்குள்ள நீ யூரின் பண்ண கன்றாவியா இருக்கு. அது ஒண்ணு. இன்னொன்னு இங்க தொட்டில இருந்து வெளியில இருக்க தொட்டில இருந்து தண்ணி கொண்டு போய் உள்ள நிரப்பி வச்சுக்கிட்டாதே நீ வந்து கழிவறைக்கு பயன்படுத்த. அப்ப இந்த தண்ணியை கொண்டு நிறைச்சு அதை பயன்படுத்துற பதில சிறை பகல் நேரங்களை திறந்து இருக்கிற காலகட்டங்கள்ல பகல்லே ஒரு சில நேரம் அடைச்சிருவாங்க, ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் திறந்து விடுவாங்க. அந்த மாதிரி காலகட்டங்கள்ல அந்த சிறையை விட்டு அப்படியே கொஞ்சம் ஒரு அறையை விட்டு வெளியில வந்து ஒண்ணு கிடைக்கும். அதற்கு பிறகு ஒரு காம்பவுண்ட் வால் இருக்கு, அதற்கு பிறகு ஒரு காம்பவுண்ட் வால் இருக்கு, பக்கத்து பிளாக் இருக்கு, இவ்வளவு இருக்கு, தப்பு செல்லாம முடியாது. ஒரு 10 ஸ்டெப் இந்த அறைக்கு பின்னாடி போய் யூரின் பாஸ் பண்ணிட்டு வந்து சட்டை டி ஷர்ட்டோட புடிச்சு இழுத்து தூக்கி அடிச்சேன். போலீஸ் அடிச்சாரா? ஒரு போலீஸ். அவர் என்ன ஆளு வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து கொஞ்சம் சுவாச பிரச்சனை இருக்கு, வீசிங் மாதிரி இருக்கு. அடிச்ச உடனே இழைக்கிறாரு கடை.
மனசு தாங்க முடியல. பட் அவர் உள்ளுக்குள்ள வந்து கொஞ்சம் பிரச்சனை பண்ணக்கூடிய நபர் சரி, தான், இல்லைன்னு சொல்லலாம். ஆனாலும் அதுக்கு இவர் இப்படி போட்டு அடிச்சு சிறுநீர் போனதுக்காக அடிச்சிருக்காரு. இந்த டீ ஷர்ட்டோட அப்படி சுருட்டி இப்படி இறுக்க புடிச்சு இப்படி தூக்கிட்டு, இவர் இருக்கிறது ஆளு கொசுமார் இருப்பார். அது போல ஆள் நல்லா வாட்ட சடம்பரப்பா அப்படி சிறைத்துறை கடைநிலை ஊழியர் தூக்கிட்டு விட்டு 2 அடி அட்டா ஈரக்குலையை அடிக்கிடுச்சு எனக்கு. நான் போய் நான் இப்படியே சூப்பரனுக்கு போறீங்கன்ட்டு, சூப்பரனுக்கு போறீங்க கிளம்புங்க அப்படின்னு அப்படி ஒரு சண்டை நடந்துச்சு. அதற்கு பிறகு காலையில சாப்பாடு வரும்ல, அந்த சாப்பாடு வந்து இந்த ஸ்பெஷல் சாப்பாடுன்னு சொல்றாங்கல்ல, ஆமா. இந்த ஸ்பெஷல் சாப்பாடை நம்பிட்டு இந்த காலை உணவு படியை வாங்காம ஆமா. விட்டுருவாங்க. ஸ்பெஷல் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுக்குவோம் அப்படின்ட்டு. ஏன் பிளாக்ல கொஞ்சம் நான் சொன்னா அரசு அதிகாரி அந்த மாதிரி ஆமா, ஆமா. அதுல சுகர் பேஷண்ட்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. Correct. காலையில ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு சாப்பிடாடி படபடன்னு வந்துடும். ஆமா. ஒரு நாள்ல ஒரு 9 மணி வரைக்கும் அந்த ஸ்பெஷல் சாப்பாடு வரணும். ஓ, 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 ஓ. கை காலம் நடுங்குதுங்கிறாங்க, படபடன்னு வருதுங்கிறாங்க, இது மாதிரி இருக்காங்க. இந்த ஸ்பெஷல் சாப்பாடு வந்துருச்சுன்னா அடுத்து, அதாவது எங்க பிளாக்லயே மாணவர் தொகுதியில இருந்து பக்கத்துல 2ஆம் பிளாக்ல நாங்க மாணவர் தொகுதி, அது 2ஆம் பிளாக்ல நடுவுல சென்ட்ரல்ல வந்து நிக்கும். அதை போயிட்டு பார்த்துட்டு வந்துக்கலாம்னு சொல்லிட்டு போய் கேட்டதுக்கு ஒரு பெரியவர் கெட்ட வார்த்தையில திட்டிட்டேன். ஓ. அவர் முடியல, அழுகிறாரு. இறங்கிட்ட ஃபுல்லா எல்லா பேரும் உண்ணாவிரத மாதிரி உட்காருங்கன்ட்டு. சார் இப்படி சார் அப்படி பரவாயில்ல உட்காருங்க, எல்லா பேரும் படி எடுக்க வேண்டாம், சாப்பிட வேணாம், வாங்கினவனு இந்த படி வாங்க வேணாம், உட்காருங்கடா, கேமரால எப்படி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, வரட்டு அதிகாரிகள் உட்காருங்கடா, எல்லா பேரும் உட்காந்து. அதுக்கப்புறம் அந்த பெரியவர் என்ன சொன்னாரு, சார் இந்த வாங்க எங்களுக்காக பேசுறீங்க, இங்க இருக்கேன் பூராமே ஒற்றுமையா வரமாட்டேன், இந்த நீங்க உட்கார சொல்றீங்க, பாதி பேர் உள்ள வரேன், பாதி பேர் ஓடி ஒளியிறேன், இதெல்லாம் நடக்கும் சார், வேண்டாம் சார் விடுங்க சார். அதுக்காடி சீப் பட்டன் வந்தோன்னு நாங்க சொன்னோம், சார் இங்க வாங்க, படின்றது இந்த நேரத்துக்குள்ள வரணும். காலதாமதம் ஆனாக்க அவங்களால முடியல, கைகள் பேஷண்ட். ஆமா பேஷண்ட், அவங்க ஃபுல்லாவே ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள சாப்பிடணும், ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள மாத்திரை போடணும், ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள தூங்கணும்னு இருந்த நபர்கள் முடியல அவங்களால. நாங்க கேட்கறது அடிப்படையில இருக்கக்கூடிய ஒரு பேசிக்ல இருக்க ஒரு மனசாட்சி, ஒரு உங்க அப்பா உங்க தாத்தா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்கன்னா கைகால் நடக்கிறதோட ஒரு செத்து போயிட்டா என்ன செய்வீங்க? பழி உங்க மேலதான் விழுங்க, உங்க மேலதான் வரும் சார். இங்க தாமரை தினசரி இங்க பேப்பர் உள்ளுக்குள்ள செய்தித்தாள் வருதுல, அந்த செய்தித்தாள் வந்து கத்திரிச்சு வரும். முதல்ல வந்து கத்திரிச்சு வரும். அப்படி எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன் 1000 ஜன்னல் இருக்கு அந்த பேப்பர்ல. இப்ப என்ன, ஆனா அந்த மாதிரி பேப்பர் படிச்சிருக்கீங்க திண்டுக்கல்ல இருக்கையில. இப்ப எப்படி வருதுனாக்க கருப்பு மை பூசிடுவாங்க. ஓகே ஓகே. அந்த மாதிரி கருப்பு மை. எந்த மாதிரி செய்தியில கருப்பு மை பூசுவாங்க? அது எந்த மாதிரி செய்தினா சிறையை பத்தி. இப்ப ஒருத்தர் இப்ப ஆதன் தமிழ் தாமரை இந்த இடத்தில் வந்து இந்த குற்றத்தை செய்தார், அவர் வர்றாருன்னு. இப்ப நான் உள்ள சிறைக்குள்ள போகையில என் பேப்பர்ல எடுத்து வச்சிருந்தாங்க. சரி, என் பேப்பர் நான் உள்ள போய் தினமலர் பேப்பர்ல என் செய்தி வந்ததை நான் எடுத்துருந்து திரும்ப வெளியில வரையில இந்த பேப்பர் கொண்டு வரல, சட்டப்படி கொண்டாடலாம். அப்படி கொண்டு வந்தேன். அது மாதிரி பேப்பர் வரையிலேயே இந்த சிறைக்குள்ள நடக்கிற பிரச்சனை, நீ வெளியில ஒரு பிரச்சனை நடந்திருக்கும், கொலை நடந்திருக்கும், ஆர்ப்பாட்டம் போராட்டம், அது மூலமா உள்ள வர்றது, உள்ள வந்துட்டு அந்த செய்தியை இந்த லெட்டரை போட்ட இடத்துல வந்து வாங்கி படிச்சான்ற மாதிரி நம்ம வெளியில போராட்டம் பண்ணிருப்போம். போராட்டம் பண்ணோடனே நம்ம கைது பண்ணிடுவாங்க. நம்ம முதல் நாளே கைதாய் உள்ள வந்துருப்போம். மறுநாள் அந்த பேப்பர்ல பிரசுரம் ஆகி வரும். அந்த பேப்பர் நம்ம உட்காந்து படிச்சுக்கிறோம். நேற்று நம்ம போராட்டம் பண்ணா இன்னைக்கு நம்ம போட்டோட வந்திருக்கோன்ற மாதிரி இருக்கு. அப்படிதான் என் பேப்பர் வந்துருச்சு. கல்குவாரி உரிமையாளர் தாக்கப்பட்ட நாம் தமிழர் கட்சி பிரதிநிதி அப்படின்னு போட்டு வந்துருச்சு. நத்தம் சிவசங்கரன் போட்டு இப்படி வந்துருச்சு. அந்த பேப்பர் அவர் எடுத்து வச்சிருந்தாரு ஒருத்தர். அவர் சொல்றேன், அவர்தான் நம்மளுக்கு தெய்வமே. சரி சரி. அப்ப என்னாச்சு, இப்படி இதுக்கு வரும் அந்த பேப்பர். நாளா என்ன எடுத்து பார்ப்பேன். அந்த பேப்பர் எடுத்து நம்ம சிறு வயதுல வந்து அந்த தேங்காய் எண்ணெய் தடவி எல்லாம் படம் வரையறாங்க. அது மாதிரி இந்த பேப்பர் எடுத்து கருப்பு சாயம் இருக்கு என்னன்னு பார்த்தோம்னாக்கா அதை கொஞ்சோண்டு வாசிப்பலாம். ஓகே ஓகே. இதை கூட நான் அடுத்து ரெக்டிஃபை பண்ணிடுவாங்க. சரி சரி. எடுத்து அப்படி வாசி பார்த்தோம்னா தெரியும் சிறையில யாராவது சூசைட் பண்ணிருப்பாங்க. ஓகே. நான் இருந்த இடத்துல ஃபேன் 21 நாள் வரலைன்னா அதுக்கு முன்னாடி ஃபேன் இல்லையானா இருந்துச்சு. அதுல ஒருத்தன் தூக்கு பிடிச்சி எடுத்துருக்கீங்க. அதனால ஃபேனை கழட்டிட்டாங்க. இந்த நடக்கக்கூடிய குற்றங்களை சென்சார் பண்ணிடுவாங்க. ஓகே. அப்ப இது பண்ணிடுவாங்க. அந்த முன்னாடி நின்ற சிறையிலே அந்த முன்னாடி நின்ற இது இருக்குல்ல, அந்த நாவல் பழமரம், அதை கேட்டதுக்கு ஏங்க வெட்டுறீங்கன்னு கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க, அதுல ஏறி தப்பிக்க வாய்ப்பு இருக்கு. நம்மளுக்கு தெரியுமா அதுல ஏறி தப்பிக்கிற அளவுக்கு செவர் இருக்கணும், அதை தாண்டி அடுத்தடுத்து 3 செவர் இருக்கு, போக வாய்ப்பு இல்லை. அப்புறம் ஏன்னு கேட்டதுக்கு அங்க இருக்கக்கூடிய சீனியர் ஒரு நபர் சொன்னாரு, அதுல ஒருத்தர் சூசைட் பண்ணிட்டான். துணியில கிழிச்சு கயிறு மாதிரி மாத்தி அதுல போட்டு தூக்கிட்டான். சிறை வாழ்க்கையில கொடுமையில தினசரி ஒரு பிணம் போய்கிட்டே இருக்கும் சிறையில இருந்து. ஆமா, சிறையில இருந்து வெளியில போகும். 8 மீட்டர் மண்ணு துணிதான். உள்ளுக்குள்ள எவ்வளவு நாள் கிடப்பா தாமரை, பார்க்க ஆள் இருக்காது, கேட்கறாது இருக்காது. இலவச வழக்கறிஞர் அணின்னு ஒருத்தவங்க வருவாங்க. இலவச சட்ட உதவி மையம். எத்தனை பேரை எழுதணும், ஒரு ஆர்டியில போட்டு கேளுங்களேன். நீங்க எத்தனை கேட்கணும், யார் வருவாங்க? அப்படியா, இன்னும் வந்து பாக்கலையா, எழுதிக்கிறாங்க. உங்க அப்பா போன் நம்பர் சொல்லு, உங்க அம்மா போன் நம்பர் சொல்லு. நான் சொன்னேன் நம்மாட்ட, போகலையா, வரலையா, மனு போடலையா, சரி விட போய் சொல்றேன் அப்படின்னு நோட் பண்ணிட்டு போவாங்க. இல்ல நீதிபதிகள் இதை கவனிச்சாக்க தெரியும். உள்ளுக்குள்ள எத்தனை பேர் இது வரைக்கும் இலவச சட்ட உதவி மையம் மூலமாக வெளியில வந்திருக்காங்க. ஒருத்தர் கூட இருக்காது. ஐயா தடா ரஹீம் கூட சொல்லையில ஒரு தடவை சொன்னாரு, இந்த கோர்ட்லயே வந்து தடா கோர்ட்லயே வந்து பாத்தீங்கன்னாக்க எந்த வகையான பிணையுமே இல்லாம சொந்த ஜாமீன்ல ஒரு நீதிபதி விட்டாரு. ஐயா வீரப்பனாருடைய வழக்குல கைது செய்யப்பட்ட நபர்களை, இப்படி வீரப்பன் வழக்குல கைது செய்யப்பட்டவங்க எல்லாம் வந்து கூட்டாளிகளா, வீரப்பன் கூட்டாளிகளா, பாமர விவசாயிகளையா, ஒண்ணுமே ஆகாத காட்டுவாசிகளையா, இவங்களை விடியான்னு சொல்லி வெளியில விட்டு சொந்த ஜாமீன்ல எல்லா பேரும் போங்கன்னு அனுப்பிட்டாங்க. அதுல அடுத்த வாய்தாவுக்கு ஒரு சிலர் வெளியிலேயே போகாம வர்றாங்க. என்னப்பா உங்களை எல்லாம் சொந்த ஜாமீன்ல விட்டுட்டு ஏப்பா போகலன்னு கேட்டா அவங்க சொல்லியிருக்காங்க, ஐயா எங்கள்கிட்ட குறிப்பிட்ட ரேஷன் கார்டு வேணும்ல, இப்பதானே ஆதார் கார்டு அப்ப ரேஷன் கார்டே எங்கள்கிட்ட இல்லைங்க. மலைவாழ் மக்கள்
அப்ப அவங்க பார்த்துட்டு என்னடா ரேஷன் கார்டு இல்லாம இருக்கேன், பரவாயில்ல சும்மா எழுதி கொடுத்து உன் அட்ரஸ் போட்டு கையெழுத்து போட்டு போனா வெளியில விட்டுருக்காங்க. அப்படி நீதிபதிகள் இருக்காங்க. இப்பயும் எத்தனையோ தங்கமான நீதிபதிகள், எத்தனையோ நல்ல நீதிபதிகள், உதவி செய்யற நீதிபதிகள் இருக்காங்க. ஆனாலும் அந்த நீதிபதிகளுக்கு இப்படி நடக்கிற கொடுமைகள் தெரியல. நம்மளுடைய கோரிக்கை இப்படி எல்லாம் நடக்குது, இந்த மாதிரி கொடுமையெல்லாம் இருக்குன்னு கொண்டு போய் சேர்க்கிறேன். இந்த கஞ்சா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சொன்னீங்கல்ல, கஞ்சாவை குடிக்கிறவன் யாரு போடுற யாரு தெரியும், இது நீதிபதிகளுக்கு தெரியும். வேற வழி இல்ல, ரிமாண்ட் பண்ணுறான். அதோட சரி அவன் தலையெழுத்து உள்ளே தான் கிடப்பேன், உள்ளேதான் கிடப்பேன், வேற வழியே இல்ல. இது ஏன் இந்த கஞ்சா பொட்டனை வச்சிருந்துட்டு மாற்ற ஒரு பக்கம். ஒரு சிலர் வந்து அந்த கஞ்சா விற்பனைக்கே போறேன். ஏன்னா இன்னைக்கு கஞ்சாவை ஸ்ட்ரிக்டா பிடிச்ச உடனே கஞ்சாவை வியாபாரம் நேரடியா கஸ்டமர்கிட்ட போய் விற்கக்கூடிய நபர்கள் கையிலுக்குள்ள போட்டு தெரியாங்க, அதுக்கு ஆள் இல்ல. அப்ப ஆள் இல்ல என்ன செய்யறது, இந்த கஞ்சாவுக்கு பயன்படுத்தி போதைப் பொருள் அடிமையான நபர்கள் இந்த கஞ்சா வாங்க முடியாம இருப்பாங்க. அவங்களை கூப்பிட்டு, நான் ஏற்கனவே சொன்னேன் கஞ்சா பாடம் பண்ணி இந்த மாதிரிலாம் வச்சிருப்பாங்க. அதுல நிறைய தூள் இருக்கும், இந்த அட்டைப்படிகள் அப்படி வரையில போகையில நுண்ணுங்கி தூள் இருக்கும். அந்த தூளை எதுவும் செய்ய முடியாது. தூள் விதைகள் அதிகமா இருக்கும். கஞ்சாவிலே மிக மோசமான என்னன்னா அந்த விதைகள் தான். கஞ்சாவில் இருக்கக்கூடிய கஞ்சா இலைகளையே தண்டுகளையே போட்டு கஞ்சா குடிச்சிட்டாக்க ஒன்னாகாதான். ஆனா இருக்க விதைகளை போட்டு அடிக்கும்போது போதை அதிகமாகும், பைத்தியம் முடிச்சிருமா அந்த விதைகளை. அதனால என்ன, அந்த தூளுல விதைகள்லாம் அதிகமா இருக்கும். இந்த மாதிரி இந்த தூள் இவ்வளவு தூள் தான் அவனோட ஊதியம். அந்த ஊதியத்துக்காக அவன் கொடுக்குற கஞ்சா வாங்கி அவன் சொல்ற இடத்துல போய் உட்காந்துருக்கணும். அவன் சொல்ற இடத்துல உட்காந்தா காசு ஒரு இடத்துக்கு போகும். கஞ்சா வியாபாரம், ஏன்னா இவன் கொண்டுட்டு ஓடி போயிட்டான், இவனை கஞ்சா குடிக்கிறேன், அதனால என்ன செய்வாங்க, இவங்கள்ட்ட தூளை கொடுத்து அனுப்பிடுவாங்க, இந்த இடத்துல உட்காந்துன்னு சொல்லுவாங்க. அவங்க ஒரு இடத்துல நிப்பாங்க, இந்த கஞ்சா வியாபாரம் கேட்டு வரவன்ட்ட காசை எண்ணிட்டு கூட அங்கே போய் தூள் வாங்கிக்க. இந்த பேப்பர் ஒரு காகிதம், இந்த ஒரு சின்ன பிட்டு பேப்பர் மாதிரி எழுதி ஒரு கோடு வேறு மாதிரி எழுதி கொடுத்துட்டா அவன் கொடுத்துருவேன். அந்த பேப்பர் வாங்கி கொடுத்துருவேன். எத்தனை பேப்பர் இருக்கு அத்தனை பொட்டனை வித்துருங்க, மிச்ச பேப்பரையும் மிச்ச பொட்டனையும் கொண்டாந்து கொடுத்து இப்படி வியாபாரம் பார்க்கறவனையும் தூக்கி கொண்டாந்து உள்ள வச்சிருப்பாங்க. அவன் எல்லாம் யாரும் கேட்க பார்க்க ஆள் இருக்காது. அப்ப என்ன, அவன் நீதிபதிகள் என்ன செய்ய, ஒரு சிறிய வழக்கா இருக்கும், ஒரு செல்போன் கீழே இடத்துல எடுத்து பாக்கெட்ல வச்சிருந்திருப்பேன், வேலை முடிஞ்சு. அவனை தூக்கி கொண்டாந்து உள்ள, அதாவது செல்போனா நான் திருடர்களுக்கு சப்போர்ட் பண்ணல, கீழே கிடந்து எடுத்திருப்பான். ஆனால் அது யதார்த்தமா இங்க இதுக்கு காட்டியிருப்பாங்க, எதுக்கு என் மொபைல காணா போச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாங்க. அவனுக்கு காணா போனது உண்மை, அந்த மொபைல் காணா போனதால அவன் பாதிக்கப்பட்டு திருடல, அவன் தவற விட்டது. இவன் உண்மையிலே இவன் செய்த தவறு, நான் கீழே கிடந்த பொருள் எடுத்துக்கொண்டு காவல்துறையிட கொடுத்துருவான். நீ எடுத்து பாக்கெட்ல வச்ச தப்பு தானே. ஒருத்தர் வந்து உள்ள இருந்தாரு, ஐபோன் எடுத்திருக்காரு, நான் நக்கலாவே ஐபோன் மட்டும் அவர் திருடுவார் நக்கல் பண்ணுவோம். ஆனா உண்மையிலே அவர் ஒரு பார்ல வேலை பார்க்கிறவர், பார்ல யாரும் தவற விட்டு போயிட்டேன், அந்த பார் இரவு 10 மணிக்கு எல்லாரும் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. இரவு க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் எல்லா பார் டேபிள் கீபிள் தொடச்சு கூட்டி துடைக்கிறது. கீழே கிடக்குமே எடுத்து கூட்டி துடைக்கும் போது கீழே பாத்திரிக்கா எடுத்து பாக்கெட்ல வச்சுட்டு பூராத்தையும் கூட்டிக்கிட்டு எல்லாத்தையும் தொடச்சிட்டு விடிஞ்சா ஓனர்கிட்ட கொடுக்கணும். இவ்வளவுதான். இந்த ஐபோனை போட்டு போனவங்க நல்ல பெரிய பணக்காரன். உடனடியா போலீஸ்க்கு போய் உடனடியா கம்ப்ளைண்ட் கொடுத்து போன் ஆன்ல இருக்கவும் உடனடியாக ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டாங்க. போன் ஆஃப் பண்ணிருந்தா கூட ட்ரேஸ் அவுட் பண்றாங்க. போன் ஆன்ல இருக்கவே ட்ரேஸ் அவுட் பண்ணி உடனே வந்தா பாருக்குள்ள வரைக்கும் பாக்கெட்ல இருக்கு. ஐயா இது என்ன போன் தெரியா, வந்த போன் அட்டன் பண்ணலன்னு அவர் கேட்கிறாங்க. எனக்கு போனே அட்டன் பண்ண, அவர் ஒரு 60 50 55 வயசு, எனக்கு போனே அட்டன் பண்ண தெரியாதுங்கிறாரு. வேற வழி இல்ல, அவரை கைது பண்ணி கொண்டாந்து போட்டாங்க. ஒருவேளை அவர் திருட்டு குற்றத்துக்கு உள்ள போனாலும் கூட 3 மாசம் தான் சிறை. அவர் கிடக்காரு வருஷக்கணக்கா உள்ள இருக்காரு. அதாவது தண்டனை சிறைவாசிகளுக்கும் விசாரணை சிறைவாசிகளும் வித்தியாசம் என்ன தெரியுமா? தண்டனை சிறைவாசிகள் என்பவர்கள் தன்னுடைய குற்றம் நிரூபிக்கப்பட்டு அந்த நிரூபிக்கப்பட்ட குற்றத்திற்கு இத்தனை ஆண்டு தண்டனைன்னு சிறையில இருக்காங்க. ஆனா இவர்கள் தன்னுடைய குற்றம் சுமத்தப்பட்டிருக்காரு, இவர்கள் குற்றவாளிகளா இல்லையா, நிரபராதிகளா, இவர்கள் விடுதலைக்கு உட்பட்டவர்கள், இது நீதிமன்றம் முடிவு செய்யும். ஆனால் அவர்கள் அங்கே உள்ள தண்டனை அனுப்பிச்சுட்டு இருப்பாங்க. எப்ப 10 நாளா 5 நாளா இல்ல, 5 வருஷம் 4 வருஷம் விசாரணை கைதிகளே 5 வருஷம் வரைக்கும் இருக்காங்க. விசாரணை கைதிகளே 3 வருஷம் 4 வருஷம் இருக்காங்க. இன்னைக்கு நீங்க கோவை குண்டுவெடிப்புல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் பூரா யாரு நினைக்கிறீங்க? விசாரணை கைதிகள் தானா? விசாரணை கைதிகளாவே இன்னும் எவ்வளவு பேர் இருக்காங்க. இஸ்லாமியர் கைதிகள் நிறைய பேர் வெறும் விசாரணை கைதியாவே இருக்காங்க. இன்னைக்கு பொதுவாவே வந்து திமுக இஸ்லாமியர்களை பாதுகாக்கிறதுங்க எங்க பாதுகாக்கிறாங்கன்னா ஜெயில வச்சு பாதுகாக்கிறாங்க. இந்த ஊருக்குள்ள நடமாட விட்டு பாதுகாக்கல, ஜெயிலுக்குள்ள வச்சே பாதுகாக்கிறாங்க விசாரணை கைதியா. அந்த மாதிரிதான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து எதுவுமே செய்ய முடியல. இப்ப நான் எனக்கு இன்னைக்கு ராபர்ட் பயாசன மேலேயோ அல்லது அந்த 6 உள்ள இருக்கவங்க மேலேயோ எனக்கு ஒரு மதிப்பு வரக்கான காரணம், ஒரு 40 நாள் 50 நாள் நம்ம சிறையில இருந்து 2 மாசம் சிறையில இருந்து இந்த பாடுபடுறமே, 20 வருஷம் கணக்குல இருக்காங்க. 30 வருஷம் என் வயசு நிகருக்கு அவங்க உள்ள கிடக்குறாங்க. 31 வருஷம் நினைக்கும் போதெல்லாம் என்னால வந்து அதை நினைச்சே பார்க்க முடியல. ஒரு நிமிஷம் அதை நினைச்சாலே நம்மளுக்கு அலர்ஜி வந்துருது, அந்த அளவுல இருக்கு. இதே மாதிரிதான் இங்க இருக்கவங்க பூராமே இன்னும் கஷ்டப்பட்டு. இந்த காவல்துறை அதிகாரியில ஒரு சிலர் ரொம்ப நல்லா இருக்கும். சூப்பரண்ட் வருவார், உண்மையிலே சூப்பரண்ட் தங்கமானவர். கைதிகள் பூரா வரிசையா உட்காந்துருப்பாங்க மதுரை சிறையில. வந்த உடனே சூப்பரண்ட் வந்த உடனே கையெடுத்து கும்பிடுவார். கும்பிட்டு எல்லாரும் நல்லா, நான் பார்த்ததுல ஒரு அதிகாரி அவர் கைதிகளை கையெடுத்து கும்பிடுறது வந்தவர் எல்லாத்தையும். நான் திரும்ப சொல்றேன், நான் சிறைத்துறையிலே எத்தனை பேர்த்த குறை சொன்னேன், ஆனால் அங்க இருக்க நல்லது. ஜெயிலர்லாம் வருவாருங்க, ஜெயிலர் வருவார், பேசுவார், எல்லாம் பண்ணுவார். ஒருத்தர் கூட என்ன கேட்டாலும் அப்படியாப்பா ஒரு வார்த்தை கடுமையா பேச மாட்டார். ஒரு வயதான ஐயா தான் இருக்காரு மதுரை சிறையில. ஒரு கைதியை கூட நான் வந்து அவர் அடிக்க பார்க்கல, கடுமையா பேச பார்க்கல. காலையில ரவுண்ட்ஸ் வருவாரு. என்ன ஒண்ணே இதன் மூலமா தெரிவிக்கிறது, ஐயா நீங்க ரவுண்ட்ஸ் வரையில
ஜெயிலர் ரவுண்ட்ஸ் வரையிலையோ அல்லது சூப்பரண்டைய ரவுண்ட்ஸ் வரையிலையோ நாங்கள் எங்களுடைய குறைய சிறைவாசிகளுடைய குறைய சொல்லவே கூடாது. அங்கேயே ஃபில்டர் பண்ணிடுவாங்க. எடுத்த உடனே ஒரு அதிகாரி, அதாவது சும்மா கடைநிலையில இருக்காங்க, இந்த பிளாக்ல யாருக்கு என்னென்ன குறையுமாங்க, அவங்க சொல்லுவாங்க, எனக்கு சார் எனக்கு புத்தகம் வேணும் சார், எனக்கு வந்து இந்த மாதிரி ஆஸ்பத்திரிக்கு போகணும் சார், எனக்கு சொரி சரங்கு இருக்கு சார், எனக்கு வந்து மூட்டு வலி இருக்கு சார், இடுப்பு வலி இருக்கு சார், வெளி மருத்துவமனைக்கு போயிட்டு வரேன் சார், இப்படி ஒவ்வொன்றா சொல்லுவாங்க. இதுதானே நான் பாத்துக்கிறத விடு அப்படி 20 பேர் குறை சொல்றாங்கன்னா 10 பேரை இவங்களே ஃபில்டர் பண்ணி முடிச்சிருவாரு. மிச்சம் 10 பேர்த்த கூட்டிட்டு போய் 1 ஸ்டார் 2 ஸ்டார் வச்சிருக்க அதிகாரி முன்னாடி கொண்டு அவங்க அந்த சிறைத்துறை இன்னைக்கு வந்து சூப்பரண்ட் வந்து புதன்கிழமை அந்த பார்வையிட வர்றாருனாலே பூரா பேரும் அப்படி பரபரப்பா இருக்கும் சிறை. கொண்டு போன உடனே அந்த உயர் அதிகாரி 10 பேர், என்ன எவ்வளவு பேர் வந்திருக்கேன், உனக்கு என்ன கூட, புத்தகம் தானே போய் வாங்கி தரியா, என்ன புத்தகத்துக்கு போயிட்டு புத்தகம் வாங்கி தரியா, போய் உனக்கு என்ன புத்தகம் வேணும் சார், நான் MBBS படிச்சிருக்கேன், சிறைக்கு வந்துட்டேன் ஒரு கேஸ்ல, இல்ல உண்மையிலே இருந்தா அப்படி உண்மையிலேயே என் கூட ஒரு டாக்டர் தம்பி இருந்தா, நான் ஏற்கனவே பேசுறேன், அவனை பத்தி எல்லாம் பேசினா 1/2 மணி நேரம். சரி ஒரு உள்ளுக்குள்ள வந்து காவல்துறை அதிகாரியா ஒரு 4-5 பேர் இருந்தாங்க. காவல்துறையில வந்து உயர் அதிகாரியா இருந்து பல பேர்த்த, உளவுத்துறையில இருந்து பல பேர்த்த சிறைக்கு அனுப்பின ஒரு ஐயா ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் வேற வழி இல்லாம ஒரு கேஸ்ல வந்து உள்ளுக்குள்ள வந்து கஷ்டப்பட்டாரு. ஒரு மருத்துவர் MBBS முடிச்ச தம்பி, ஒரு உள்ளாட்சி தேர்தலில் ஏற்பட்ட பிரச்சனை, கிராம சபையில கேள்வி கேட்ட பிரச்சனைக்காக அண்ணன் தம்பி பெரியப்பரமையை சித்தப்பரமையில பெரியப்பரமையான அண்ணனை கொண்டுட்டு தம்பி மேல பழிய போட்டு டாக்டரை கொண்டாந்து சிறையில போட்டாங்க. அது சிறையில கடந்துட்டு இப்பதான் வெளியில வர்றா. அப்படி அவர் மேல குண்டாஸ் போடுறது முயற்சி செஞ்சாங்க, பரவாயில்ல தப்பிச்சிட்டாரு, வெளியில வர்றாரு. ஆனால் அவர் செய்யவே இல்லை. சொந்த பெரியப்பரமையை அந்த அண்ணனத்தை இடைத்தேர்தல் நிப்பாட்டுறாங்க. ஒரு அது என்ன பஞ்சாயத்து போர்டு பிரசிடண்ட் கூட இல்ல, மெம்பருக்கு நிப்பாட்டி ஜெயிச்சது. எப்படி இருக்கு பாருங்க நம்ம அரசியல் அதிகாரம் போக்கு எங்க இருக்கு பாருங்க. கொண்டுட்டாங்க. இந்த கொண்டதை விசாரிக்காம வழக்க போட்டு முடிச்சு விட்டு இந்த பையனை உள்ளதில் விட்டு MBBS படிச்ச பையன் உள்ள இருந்தா அப்படி அவர் கேப்பா, அப்படி சார் நான் PG ப்ரிப்பேர் பண்றேன், சும்மா தான் இருக்கிறேன், நீட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன், எனக்கு கொடுங்க சார் புத்தகம் கேட்டா அவருக்கு செஞ்சுட்டு கிடப்பாரு, வந்து சேராது புத்தகம் வந்து சேராது. இப்படி இருக்கும்ல. உடனே நான் அந்த உயர் அதிகாரி புத்தகம் ஒரு பிரச்சனை, போப்பா நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு அதை கழிச்சிருவாங்க. இப்ப 20 பேர் குறை இருந்திருக்கேன், அதுல 10 பேர் அவர் கழிச்சிருவாரு, இவர் ஒரு 5 பேர் கழிச்சிருவாரு, இன்னொரு 5 பேரோட கொண்டு போய் அங்கேயே நிப்பாட்டாங்க. அந்த உயர் அதிகாரி சொல்லுவாரு, இந்த 5 இதுதான் ஒரு பிரச்சனையா, இதை போய் சூப்பர் கொண்டு போகணுமா, நான் பாத்துருக்கேன் அனுப்புறேன். இப்ப குறைகள் சொல்ல வந்த 20 பேரும் சொல்ல முடியாது, வேற வழி இல்ல. இப்பத்தே வருவாரு ஐயா, யாரு சூப்பரண்ட், வந்த உடனே எல்லாத்தையும் கும்பிடுவாரு, கேட்பாரு. அவரே கேட்பாரு, உண்மையிலே நீங்க எல்லாம் குறைய இல்லாம இருக்கீங்களா, அவ்வளவு சிறை ஊரம் அவ்வளவு நல்லாவா இருக்கு, மன்னர் நகர அப்படின்ற மாதிரி மக்கள் எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்காங்களா, அவர் நல்லவரு. நம்ம குறையில நாளா ஒரு நாள் எந்திரிச்சிருன்னு இந்த படி எடுக்க விடாம ஒரு நாள் சிரமப்பட்டான்னு சொன்னீங்க, அதுக்கு மறுநாள் செவ்வாய்க்கிழமை அப்படி நடக்குது, புதன்கிழமை நான் அப்படி சொல்லிருவேனே சொன்னேன். கடைசியில நீ சொல்லக்கூடாதுன்னு அதிகாரியில வந்து தயவு செஞ்சு நீங்க எந்த சொல்லிடாதீங்க, நத்தம் சிவசங்கரன் நடிங்க எல்லா வீடியோ வரும்னு அந்த அதிகாரியில சொல்லி இவங்க போய் பாத்துருவாங்க. யாராவது கேட்டா ஏன் சார் வந்தீங்க போனீங்கன்னா, இப்படி தேங்க பிரச்சனை நடந்துச்சு, வேணா போய் யூடியூப்ல அடிச்சு பாருங்க அப்படி சொல்லி இப்படி போயிருவாங்க. அப்ப அப்படி வந்ததுல அதன் வந்தனுடைய விளைவாக இப்படி வந்து சரி, நான் இதெல்லாம் இது மாதிரி நிறைய நடந்துச்சு, நிறைய பேசுவோம். சிறைக்குள்ள போகையில முத உள்ள போன உடனே உள்ளுக்குள்ள ஒரு அண்ணன், அதாவது சிறையில வந்தாச்சு, இரவு போயாச்சு, எனக்கு கதவு திறந்து உள்ள கொண்டு இறக்கிறேன், ஒரு 3 மணி 3:30 போல சிறை வாசப்பட்டிலே படந்த ஒரு அண்ணன் பாக்குறாரு, பார்த்துட்டு படுத்துட்டாரு. காலைல நான் ஒரு 2 மணி நேரம் லைட்டா கண்ணை சந்திருப்பேன். அப்புறம் 5 மணி 5:30க்கு எதுன்னு எந்திரிச்சு உட்காந்துருக்கேன். எந்திரிச்சாக்க எல்லாரும் எந்திரிச்சு அப்படியே உட்காந்து எந்திரிச்சோன்னே தூக்கத்துல எந்திரிச்சு எதுவும், ஏன்னா தண்ணி இருக்காது, பாத்ரூம்ல இருக்க தண்ணி தான். அப்ப எந்திரிச்ச உடனே அவங்க பார்த்துட்டு இப்படின்னாரு. அப்படின்னா அப்ப சரி நம்ம கட்சிக்காரு, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவர் அங்கே கொஞ்சம் பெரிய அதாவது அவர் எல்லாம் பண்ண முடியாது, அவர் ஒரு 7-8 மாசம் இருந்தவர். அப்புறம் அவர் தான் நிறைய எனக்கு புத்தகங்களும் கொடுத்தாரு, நிறைய அவர் ஒரு பாதுகாப்பா இருந்தாரு, படுக்கிறதுக்கு பெட்ஷீட் எல்லாமே ரெடி பண்ணி பாக்கெட்டு கேட்டு எல்லாமே கொடுத்து எல்லாமே பண்ண பாத்துக்கிட்டதே அவரும் இந்த காவல்துறை தம்பிகள் தான் ரொம்ப இதா பாத்துக்கிட்டாங்க. அவர் என்ன சொல்றது, அவரு ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர், அவர் நாம் தமிழர் கட்சியில ஒரு உள்ளாட்சி தேர்தல் எல்லாம் போட்டிட்ட ஒரு வேட்பாளர், நல்ல மனிதர், குடும்ப சூழ்நிலை காரணமா உள்ள வந்துட்டாரு. அந்த மாதிரிலாம் இருந்துச்சு, இப்படி எல்லாம் இருந்துச்சு. நான் கடைசியா இந்த சிறைத்துறைக்கும் நீதித்துறைக்கும் இந்த காணொலி வாயில ஒரு முடிவுரை வேணும், ஒரு கன்க்ளூஷன் பொழுதுபோக்கா ஏதோ ஒரு டூரிசம் இருந்துடக்கூடாது. இன்னைக்கு உள்ளுக்குள்ள எல்லா வகையான போதைப் பொருட்களும் உள்ளுக்குள்ள தவறான வழியிலையும் கிடைக்குது, அதிகாரிகளும் கிடைக்குது. இப்ப திண்டுக்கல் சிறையில பீடிங்கிற, இப்ப மதுரை சிறையில பீடிங்கிறது இயல்பாவே கிடைக்கும், ஆனா கொஞ்சம் விலை அதிகம், எல்லாமே விலை அதிகம், எல்லா வகையான பொருட்கள் உள்ள கிடைக்கும், எல்லா வகையான ஒரு குறிப்பிட்ட தடை செய்யப்படுற, ஆனால் அதுகள் பூரா பல மடங்கு விலை அதிகமா இருக்கு, பல மடங்கு வியாபாரம் நடக்குது. ஒரு பொருள் வெளியில இருந்து உள்ள வரணும்னா ஒரு உதவியா ஒரு பக்கெட் வேணும், ஒரு பேஸ்ட் வேணும், பிரஷ் வேணும்னால அது வந்து சேர்றதுக்கு ஒரு என்ன பொருள் விலை 100 ரூபாய்க்கு வாங்குற பொருள் அடுத்து 200 ரூபாய் லஞ்சம் கொடுத்தா 2 மடங்கு லஞ்சம் கொடுத்தா தான் உள்ள வந்து சேருது. அதை கொஞ்சம் தடுப்பா நல்லா இருக்கும் ஒண்ணு. ஆனால் அந்த பொருட்கள் அவங்களுக்கு கிடக்கணும். இன்னைக்கு ஓடமாசு இல்லாட்டி நான் உள்ளே இருந்திருக்க முடியாது, ஆனா நான் அந்த ஓடமாசு கிடைக்கிறதே கஷ்டம். அந்த மாதிரி இருந்துச்சு. அது போதுக்கு நான் உள்ளுக்குள்ள எங்க பாருங்களேன், நான் வெளியில வந்துட்டு சிறைத்துறை அதிகாரிகளோட சேர்ந்து சிறைத்துறை அனுமதியோடய உள்ளுக்குள்ள ஃபேன் வாங்கி கொடுத்துருக்கு. வேற வழி இல்ல, அங்க பத்தல. சிறைத்துறை நலவாசிகள் தலைவர் நான் இருந்த பிளாக் மட்டும், நலவாசி சங்கம் கிடையாது, நான் இருந்த பிளாக் மட்டும் ஒரு ஃபேனு, கேரம் போர்டு, செஸ், பக்கெட்டு, மக்கு, சோறு வாங்கி வைக்கிற பக்கெட், இதெல்லாம் நான் வாங்கி கொடுத்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் வாங்கி கொடுத்து விட்டேன். சிறைத்துறையோட அனுமதியோட அது சட்டப்படியே செஞ்சேன். அதோட ஏன்னா சிறைத்துறை ஆவணத்துல இருக்கு உள்ள கேரம் போர்டு பயன்படுத்தலாம். ஆனா அங்க ஏற்கனவே பழைய போர்டு ஒண்ணு கிடைச்சு, அதுலயே விளையாண்டாங்க, அது முடியாது, அது பத்தாது. அதனால இருக்கிற வச்சு விளையாடுறது. இப்ப இங்க நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், கிராமப்புறங்கள்ல உதாரணத்துக்கு சொல்றேன், சிறையில இல்ல, ஒரு சீட்டு கட்டு விளையாடலான்னு ஒரு தென்னந்தோப்புல ஒரு புளியந்தோப்புல இந்த மாதிரி வந்து தோட்டத்துல விளையாடலான்னு பொழுதுபோக்கு எடுப்பாங்க. அங்க பாத்தீங்கன்னா பழைய கட்டா இருக்கும், தெரிஞ்சு பாருங்க, அதுல ஒரு ஜோக்கர் இல்லாம இருக்கும், 13 நம்பர், அதுல வந்து ஒரு ஆஷ் அந்த இதுல ஒரு 4ஆம் நம்பர் சீட் இல்லாம இருக்கும், அதை வச்சு
விளையாண்டுக்கிறாங்க, இல்லாட்டி அதுக்கு மட்டும் ஒரு பேப்பர்ல எழுதிக்கிறாங்க. அது மாதிரிதான் இங்கேயும் நிறைய இது இருக்கு, அப்படி கொடுத்தது. இதோட சேர்த்து திண்டுக்கல் சிறையில நீதிபதிகள் வரும்போது, அதாவது ஒரு உயர் அதிகாரி வரும்போது அந்த உயர் அதிகாரியோட மத்த அதிகாரிகளையோ அல்லது காவல்துறை கூட்டிட்டு வராங்க. அவர்கள் முன்னாடி இந்த குறைய சொல்ல மாட்டாங்க. உயர் அதிகாரியா தனியா வாங்க. இப்ப நீதிபதி இருக்கீங்கன்னா நீதிபதி போகும்போது சிறைத்துறை அதிகாரிகளை பக்கத்துல வச்சுக்கிறாங்க. உங்க சேஃப்டியும் பாருங்க, உங்களுக்கான சேஃப்டியோட சேர்த்து இந்த அதிகாரிகள் அங்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டு கேளுங்க. இன்னொன்னு, நேரடியாக கைதிகள் தங்களுடைய குறைகளை சொல்றதுக்கு புகார் பெட்டி வைங்க. அந்த புகார் பெட்டி கொண்டு போய் சேர்க்கணும். இன்னொன்னு, மருத்துவம் ரொம்ப, ஒரு மருத்துவர் கூட தொட்டு பேச மாட்டாங்க. ஓ, எனக்கு ஒரு நபர் போறாரு, எனக்கு பல்லு வலின்னு சொல்றாரு வச்சுங்களேன், பல் டாக்டர் இங்கே உட்காந்துருப்பாரு, அந்த சிறைவாசி அங்கே இருப்பாரு. பல்ல தூக்கு, நாக்க நீட்டு, அண்ணாரு சொல்லு, எங்க அவருக்கு இவருக்கு 10 அடி வித்தியாசம் இருக்கும். இது மருத்துவமனையில. இதே நம்ம காசு கொடுத்து போற பல் டாக்டர் என்ன பண்றாங்க, நல்லா சோபா இந்த மாதிரி படுக்க வச்சு எந்த லைட் எல்லாம் அடிச்சு, ஏன் காசு? அது அங்க இல்லாத அனாதைகள், ஏழை பழைகள், அவர்கள் குரலற்றவர்களாக இருக்கிறார்கள். அவருக்காக நான் என்னுடைய குரல் அவர்களுக்காக ஒலிக்கணும் அப்படின்னு ரொம்ப தாழ்மையா, ரொம்ப பணிவா, வெரி ஹம்பிள் ரெக்வெஸ்ட் யாருக்கு? நீதித்துறைக்கும் சிறைத்துறைக்கும் வைக்கிறேன். இன்னொன்னு, அதை விட அதிகமா காவல்துறை கேட்கிறேன், பொய் வழக்கு போடாதீங்க. நான் பொய் வழக்கு போட்ட காவல்துறை உள்ள வந்ததை பாத்திருக்கேன். அவர் சொல்றாரு, நான் உளவுத்துறையா இருக்கும்போது எத்தனை பேருக்கு பொய் வழக்கு போட்டு உள்ள அனுப்பியிருப்பேன், எனக்கு நான் இருக்கிறப்பான்னு அழுதுருக்காரு. அது மாதிரி நீங்களும், உங்களுக்கும் அந்த நிலைமை வருது. கர்மாக்கள் விடாது. நீங்கள் செய்யக்கூடிய நன்மையும் தீமையும் உங்களை சுற்றி வரும். ஆகவே காவல்துறை பொய் வழக்குகளை போட்டு உள்ள தள்ளாதீங்க. அதுலயும் அப்புறாணிகள் மேல பொய் வழக்கு போட்டு உள்ள தள்ளாதீங்க. நீதித்துறை அப்படி தள்ளுன, காவல்துறை தள்ளுனதை நீதித்துறை நினைச்சால் விடுதலை செய்ய முடியும். உள்ள இருக்க சிறைத்துறை நினைச்சால் அவர்களை நன்றாக நடத்த முடியும். ஆகவே இவர்கள் அனைவருக்கும் கையெடுத்து கும்பிட்டு கெடுக்கிறேன், இவர்களை விடாதீர்கள். அவர்களும் இந்த பூமி பந்தில் வாழ பிறந்த மனிதர்கள். நான் தவறு செய்யறான், தவறுக்கு தண்டனை முக்கியம், கொடுமையில் அதிகம், அது தேவையில்லை. நன்றி, ரொம்ப நன்றி. அதாவது உங்களுடைய சிறை அனுபவம் பிளஸ் வந்து சிறையில என்னமா, ரொம்ப நன்றிண்ணே. உங்களுடைய சிறை அனுபவம், செயலில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவம் எப்படி எல்லாம் நிறைய சொல்லியிருக்கீங்க. அதே போல அரசாங்கத்துக்கும் நீதித்துறைக்கும் சிறைத்துறைக்கும் பெரிய ரிக்வஸ்ட் வச்சிருக்கீங்க. நிச்சயமாக நடக்கணும்னு நானும் ஒரு சாமானியனா கேட்கிறேன். ரொம்ப நன்றி. நன்றி.